Hi friends, இது chapter 7 circle S and Z. Circle S and Z ல first paragraphல என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். The consonants S and Z are represented not only by the strokes Z, S, Z but also by a circle. Initially the circle represents the light sound of S only. Medially and finally it represents the sound of S or Z. The sound of Z initially must be represented by the stroke. அதுக்கு எக்ஸாம்பிள் ஜீல் ஜீரோ ஜெனித் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, எஸ்ஜி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்க மாதிரி இந்த எஸ் ஜி ஸ்ட்ரோக் சிம்பிள் மட்டும் வராது, இந்த சர்க்கிள் சிம்பிளும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெட்டு வந்து ஸ்டார்டிங்ல வேர்டோட ஸ்டார்டிங்ல வரும்போது அதுக்கு ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் எக்ஸாம்பிளுக்கு ஜீலுக்கு இந்த ஸ்ட்ரோக்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. வவ்வல்ஸ் செகண்ட் சாப்டர், ஸ்ட்ரோக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர். இது ரெண்டுமே உங்களுக்கு பேசிக்கா நல்லா ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் வச்சுட்டு தான் நம்ம அடுத்தடுத்த சாப்டர் மூவ் பண்ணிட்டே இருக்கணும். மறக்கவே கூடாது. எவ்ரி சாப்டர் நமக்கு பிஃபோர் சாப்டர் ரிமைண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் in this chapter and in the following pages, the term left motion means the motion of the hand in writing the longhand letter. The opposite motion being termed the right motion. The circle S, when standing alone, is written with the left motion. The circle S is written A inside curves, B outside angles, formed by two straight strokes, and C with the left motion when joined to straight strokes, not forming an angle, thus saves. இந்த எக்ஸாம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏ பி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்றது இந்த எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் பார்த்தாலே நமக்கு புரியும். ரெண்டு சர்க்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லெஃப்ட் மோஷனில் இப்படி சர்க்கிள் எழுதுவோம், இங்கே கீழே வரும்போது இந்த சேவ்ஸ் எடுத்துக்கோங்க. மேலே உள்ள சர்க்கிளுக்கு கீழேருந்து மேலே போவோம், கீழே இருக்க சர்க்கிளுக்கு அதே மாதிரி கீழேருந்து மேலே போவோம். இதே ரைட் ஹேண்ட் சைடில் வந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் சர்க்கிள் ஆரம்பித்து இந்த செகண்ட் சர்க்கிள் இருக்குல்ல, இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் ஆரம்பித்து நம்ம சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சேவ்ஸ், சூட்ஸ், எஸ்ஸேஸ், சாஷஸ், சீம்ஸ், சென்ஸ், சைன்ஸ், ஸ்லேஸ், சோர்ஸ், ஃபாசில், சிசில், சிசில், மசில், nestles, designs, lisps, wheeler, gas, rasp, risk, task, biscay, justice, has, sections, sealer, space, seeds, sages, soaps, sorrows, busby, tacit, cast, razor, visor. இந்த சாப்டர்லயும் உங்களுக்கு கிராம்லாக்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் போர்ஷன் கம்ப்ளீட் பண்றேன் இந்த சாப்டர்ல. இது வரைக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்ட்ரோக்ஸை எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ரெண்டு ஸ்ட்ரோக்ஸுமே நோட்டில் நீங்கள் எழுதி பாருங்கள். எழுதும்போது உங்களுக்கு பென்சிலில் தான் எழுதணும். அபோவ் தி லைன்லாம் அபோவ் தி லைன் எழுதணும். அந்த செகண்ட் சாப்டரில் சொன்னிருந்தேன் இல்லையா, பா மே வி ஆல் கோ டு தட் பென் இஸ் நாட் மச் குட், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வவ்வல்ஸ் இருக்கும். அண்ட் கிராம்லாக்ஸும் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம சென்டென்ஸ் எழுதணும். இந்த சர்க்கிள் எஸ் அண்ட் ஜின்றது தான் நமக்கு டிஃபர் ஆகிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இந்த சாப்டரோட மெயின் கோர்ஸு. இந்த சாப்டர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ் மிடில் வரும்போதெல்லாம், மிடில் இல்லை லாஸ்ட்டில், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் வரும்போது இந்த சர்க்கிள்
யூஸ் பண்ணி நம்ம எஸ்எஸ்சி எழுதணும்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரோக்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சாப்டருக்கு. ஓகேங்களா? நீங்களும் சிறந்த ஸ்டெனோகிராஃபர் ஆகலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.